இது ரொம்ப ஒரு ஆன்மீகமாக நிறைய வரலாற்று புனைவுகளோடையும் நிறைய மத புனைவுகளோடையும் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஆன்டி இண்டியனாக இருந்தால் இந்த வெப்சீரிஸை தவிர்த்துறது நலம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து த சீக்ரெட் ஆஃப் ஷிலேதாஸ் இந்த வெப்சீரிஸோட விமர்சனம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ், தமிழ் டப்பிங்கோட டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. மொத்தமே 6 எபிசோட் தான். ஒரு எபிசோடு 30 நிமிஷம். மொத்தமே 3 மணி நேரத்தில் ஒரு படம் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். இது யாருக்கானது அப்படிங்கிறத விட யாருக்கானது இல்லை அப்படின்னா, ஆன்டி இண்டியன்ஸ் யாருக்கானதும் இல்லை. இது ரொம்ப ஒரு ஆன்மீகமாக நிறைய வரலாற்று புனைவுகளோடையும் நிறைய மத புனைவுகளோடையும் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஆன்டி இண்டியனாக இருந்தால் இந்த வெப்சீரிஸை தவிர்த்துறது நலம். சரி, இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, ஷிலேதாருங்கிறவங்க யார்? சத்ரபதி சிவாஜி அவருடைய படையில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஷிலேதாஸ். அவங்க வந்து அவருக்கு பிறகு உருவாகிறாங்க. அதாவது விஜயநகர சாம்ராஜ்யத்திலேருந்து அதை வந்து முகலாயர்கள் கைப்பற்ற வரும்போது அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான யாடைகள் மேலே ஏற்றி அந்த விஜயநகர பேரரசர் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சத்ரபதி சிவாஜி அவர்கள்ட்ட வந்து அனுப்பிச்சி விட்றாரு, ஒப்படைக்கிறாரு. அங்கே வர்ற அதை சத்ரபதி சிவாஜி அவர்கள் வாங்கி பத்திரமா வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயும் மராத்திய சாம்ராஜ்யத்து மேலேயும் முகலாயர் படம் எடுத்து வரும்போது அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படைப்பிரிவு உருவாக்கப்படுகிறது. அவங்க தான் ஷிலேதாஸ். அந்த மொத்த புதையலுமே வந்து ஒரு இடத்துல பத்திரமா மறைச்சி வச்சு அதை வந்து தலைமுறையாக காப்பாற்றிட்டு வராங்க. அந்த ஷிலேதாஸ் வம்சவழியில் வந்த இப்போ இருக்கிற ஒருத்தர் தான் இந்த வெப்சீரிஸோட ஹீரோ. அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியாது தான் ஒரு ஷிலேதார் அப்படிங்கிறது. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து அதை பண்ணுறாரு. அதுதான் வெப்சீரிஸு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முன் அனுமானங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு படமாக பார்க்கணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு வெப்சீரிஸு. அதில் இருக்கிற வரலாற்று விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து ஃபிக்ஷனாகவே இருக்கட்டும். அது வந்து இப்போ நம்ம பேய் படங்கள்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் நம்ம அது எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷன் தான். பட் அதை நம்பாமையே நம்ம பார்த்தாலுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. சரியான ரைட்டிங்கு. ஆஷிஷ் வித்யார்த்தியெல்லாம் வந்து அட்டகாசமான ரோடு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியர் பெஸ்ட் ரோடு இது அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரங்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. சரியான மேக்கிங்கு. நிறைய ஊர்களை சுற்றி காமிக்கிறாங்க. நமக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. 3 மணி நேரம் தான். தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். மச் ரெக்கமெண்டட் என்னோட சைட்லேருந்து. இந்த நிமிஷம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.